ஒரு காட்டுல ரொம்ப அழகான ஒரு மயில் இருக்கு. அந்த மயில் ரொம்ப அழகா இருக்கிறதுனால அது ரொம்ப கர்வமா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. மத்த காட்டு விலங்கு கிட்ட எல்லாம் போய் தன்னோட அழகை பத்தி பெருமையா பேசினுச்சு. அதே சமயம் மத்த விலங்க மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சது. இதனாலே மத்த காட்டு விலங்குக்கு அந்த மயில சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் அதே மாதிரி அந்த மயில் ஒரு கொக்கு கிட்ட போய் தன்னோட அழகை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு. என்னோட தோகையை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு, உனக்கு ஏன் அழகா இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு உனக்கு அப்படின்னு அந்த மயில் தன்னை பெருமையா பேசிட்டு அந்த கொக்கை மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மயில் தன்னை அவமானப்படுத்துறதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொக்கு அந்த மயில்கிட்ட சொல்லுது, மயிலே, என்னோட ரெக்க உன்னதோட அழகா இல்லாம இருக்கலாம், ஆனா என்னால அந்த மலையை தாண்டி உயரமா பறக்க முடியும். அந்த மலை மேல உட்காந்துக்கிட்டு இந்த மொத்த காட்டையும் என்னால ரசிக்க முடியும். ஆனா உன்னால அவ்வளவு தூரம் பறக்க முடியாதே. அந்த கொக்கு அந்த மயிலை மட்டம் தட்டி பேசினதும் தான் அந்த மயிலுக்கு புரிய வருது. இதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் இருந்திருக்கும்னு. அன்னையிலிருந்து அந்த மயில் தன்னோட தப்பா உணர்ந்து எல்லார்ட்டையும் அன்பா நடக்க ஆரம்பிச்சது. தன்னோட அழகை பத்தி யாருக்கிட்டையும் பெருமையா பேசுறதை விட்டுருது. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.